இன்றைய வேத வசனம், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. எபேசியர் 3:12. In him and through faith in him we may approach God with freedom and confidence. Ephesians chapter 3 verse 12. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு அடர்ந்த காட்டில் ஏராளமான விலங்குகள் வாழ்ந்து வந்தது. அந்த காட்டை சிங்கம் ஒன்று ஆட்சி செய்து வந்தது. அதில் முயல் குடும்பம் ஒன்று மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அதில் 2 குட்டி முயல்கள் இருந்தன. அந்த 2 குட்டி முயல்களும் தன்னுடைய தாய் தகப்பனுடன் மிகவும் ஆனந்தமாக ஜீவித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டன. இப்படியாக ஒரு நாள் குட்டி முயல் 2ம் அந்த காட்டில் புதரில் விளையாடி கொண்டிருந்தது. திடீரென்று யாரோ வருவது போல் அந்த குட்டி முயல்களுக்கு சத்தம் கேட்டது. அந்த 2 குட்டி முயல்களும் எந்த ஒரு சத்தமும் போடாமல் மிகவும் பயந்து அமைதியாக இருந்தன. வெகு நேரமாகியும் அந்த குட்டிகள் வெளியே வருவதற்கு பயந்து கொண்டு அந்த புதரினுள் ஒளிந்து கொண்டது. பிறகு மெதுவாக வெளியே வந்து பார்த்த பொழுது அங்கு யாரும் இல்லாத நிலையில் இந்த 2 குட்டி முயல்களும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பினர். வெகு நேரமாகியும் தன்னுடைய பெற்றோர் இவர்களிடம் வராததினால் அந்த 2 குட்டி முயலுக்கும் மிகவும் பயம் ஏற்பட்டது. இப்படியாக 3 நாட்கள் சென்றது. பிறகு அந்த 2 குட்டி முயல்களும் காட்டில் உள்ள அனைத்து பகுதியிலும் தேடத் தொடங்கின. ஆனாலும் அவர்களால் தன்னுடைய பெற்றோரை கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று. பிறகு என்ன செய்வது என்று புரியாமல் அந்த 2 குட்டி முயல்களும் மனவேதனையுடன் தவித்துக் கொண்டிருந்தன. அந்த 2 குட்டி முயல்களும் தங்களுக்கு தேவையான உணவை எவ்வாறு எடுத்து வர வேண்டும் என்று கூட தெரியாமல் இருந்தது. எனவே அந்த 2 குட்டி முயல்களும் பசியினால் வாடத் தொடங்கியது. அப்பொழுது நரி ஒன்று வந்தது. அந்த 2 முயல் குட்டிகளையும் என்னவாயிற்று, ஏன் இவ்வாறு உள்ளீர்கள் என்று கேட்டது. அதற்கு அந்த 2 குட்டி முயல்களும் எங்களுடைய பெற்றோரை காணவில்லை, எங்களுக்கு எவ்வாறு உணவு எடுத்து வர வேண்டும் என்று தெரியவில்லை என்று கூறினர். அதற்கு அந்த நரி, இதற்கு போய் ஏன் கவலைப்படுகிறீர்கள், வாருங்கள், நான் உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன் என்றது. அதை கேட்டதும் அந்த 2 குட்டி முயலுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பிறகு அந்த நரி அந்த 2 குட்டி முயல்களையும் வேறொரு புதரிற்கு அழைத்து சென்றது. நான் உங்களுக்கு உணவு எடுத்து வருகிறேன், அதுவரைக்கும் நீங்கள் வெளியே வர வேண்டாம், இங்கே பத்திரமாக இருங்கள் என்றது. அந்த 2 குட்டி முயல்களும் நரியின் பேச்சிற்கு கீழ்ப்படிந்து அதனுள்ளேயே அமர்ந்திருந்தன. இந்த 2 குட்டி முயல்களுக்கும் மிகவும் பசி எடுக்க தொடங்கியது. அப்பொழுது நரி வரும் சத்தம் அவர்களுக்கு கேட்டது. நரி நமக்கு உணவு எடுத்து வருகிறது என்று எண்ணி மிகவும் ஆவலுடனும் சந்தோஷத்துடனும் காத்து கொண்டிருந்தன. ஆனால் நரி அந்த 2 குட்டி முயல்களிடம், நீங்கள் சாப்பிடும் அளவிற்கு எந்த ஒரு உணவும் கிடைக்கவில்லை, எனவே வாருங்கள், மற்றொரு இடத்திற்கு போவோம் என்றது. அந்த 2 குட்டிகளும் மீண்டும் அந்த நரியின் பேச்சிற்கு கீழ்ப்படிந்து அதனுடன் சென்றன. இந்த நரி அந்த குட்டிகளை அழைத்து செல்லும் வழியில் அந்த காட்டு சிங்கம் அந்த இடத்திற்கு வந்தது. அதை பார்த்ததும் நரிக்கு சற்று பயம் ஏற்பட்டது. பிறகு அந்த சிங்கம் அந்த நரியிடம், ஏன் பயப்படுகிறாய், ஏதேனும் தவறு செய்தாயா என்று கேட்டது. அதற்கு அந்த நரி, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ராஜா, நான் இவர்களுக்கு உதவிதான் செய்கிறேன் என்று கூறியது. அதற்கு சிங்கம், இவர்கள் யார், எதற்காக இவர்களை நீ அழைத்து செல்கிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த நரி, இவர்களுடைய பெற்றோரை காணவில்லையாம், இவர்களுக்கு உணவு எப்படி அருந்துவது என்று தெரியவில்லை, எனவேதான் நான் இவர்களை என்னுடன் அழைத்து சென்று உணவு கொடுக்க போகிறேன் என்றது. அதற்கு சிங்கம், அப்படியா, சரி, இவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ இங்கிருந்து சென்று விடு என்றது. அதற்கு நரியும் சரி ராஜா என்று கூறி அந்த 2 குட்டி முயல்களையும் சிங்கத்திடம் ஒப்படைத்தது. அந்த 2 குட்டிகளுக்கும் அந்த சிங்கத்தை கண்டு பயம் ஏற்பட்டது. அதற்கு அந்த சிங்கம், நீங்கள் என்னை கண்டு பயப்பட வேண்டாம், நான் தான் உங்களை அந்த நரியிடம் இருந்து காப்பாற்றி இருக்கிறேன் என்று கூறியது. அந்த குட்டி முயல்களுக்கு தேவையான உணவையும் கொடுத்தது. பிறகு அந்த 2 குட்டி முயல்களும் அந்த சிங்கத்தின் மேல் அதிகமான நம்பிக்கை வைத்தனர். அந்த சிங்கமும்
அந்த குட்டி முயல்களை மிகவும் பாசமாக பார்த்து கொண்டது. இப்படியாக ஒரு நாள் அந்த நரி இந்த குட்டி முயல்களிடம் தனிமையில் இருக்கும் பொழுது அவர்களிடம், நீங்கள் என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? உங்கள் பெற்றோரை கொன்றது இந்த சிங்கம்தான், அதை நான் என்னுடைய கண்களால் கண்டேன் என்றது. அதை கேட்டதும் அந்த 2 குட்டி முயல்களுக்கும் மிகவும் பயம் ஏற்பட்டது. மேலும் தன்னுடைய பெற்றோர் இல்லை என்பதை கேள்விப்பட்டு மிகவும் மனவேதனையும் அடைந்தனர். பிறகு அந்த நரி, நீங்கள் எப்படியாவது இந்த இடத்தில் இருந்து தப்பித்து விடுங்கள், நான் உங்களை பத்திரமாக அழைத்துச் செல்கிறேன் என்றது. அதை கேட்டதும் அந்த 2 முயல்களில் ஒன்று, இந்த நரி எவ்வளவு நல்ல குணமாக இருக்கிறது, நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய உயிரையே பணயம் வைத்திருக்கிறது என்று கூறியது. அதற்கு மற்றொரு முயல்குட்டி, எனக்கு இந்த நரியின் மீது சந்தேகமாக இருக்கிறது, ஏனென்றால் நமக்கு உணவு கொடுப்பதாக கூறி ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றது. பிறகு மீண்டும் உணவு கிடைக்கவில்லை என்று கூறி மற்றொரு இடத்திற்கு அழைத்து செல்ல பார்த்தது. ஆனால் நமது சிங்கராஜா நமக்கு தேவையான உணவை கொடுத்து பாதுகாத்தும் வருகிறார். எனவே எனக்கு இந்த நரியின் மீதுதான் சந்தேகமாக உள்ளது என்றது. அதற்கு அந்த முயல்குட்டி, அப்படி என்றால் நாம் இந்த நரியிடம் 3 நாட்கள் அவகாசம் கேட்போம், அதன் பிறகு நாம் யாரிடம் செல்வது என்று முடிவு செய்வோம் என்றது. அதன்படியே அந்த நரியிடம் 3 நாள் அவகாசம் கேட்டனர். அந்த நரியும் சம்மதம் தெரிவித்து அங்கிருந்து சென்றது. பிறகு இந்த 2 முயல் குட்டிகளும் சிங்கத்திடம், நீங்கள் எங்களை எவ்வளவு நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் எங்களுடைய இந்த இழப்பிற்கு காரணம் நீங்கள்தான் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம், அது உண்மையா என்றது. அதற்கு அந்த சிங்கம், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றது. அதற்கு ஒரு முயல்குட்டி, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன், உங்கள் மீது எனக்கு அதிகப்படியான நம்பிக்கை உள்ளது என்றது. அதற்கு மற்றொரு முயல்குட்டி, எனக்கு தான் உங்கள் மீது சந்தேகமாக இருக்கிறது, ஏனென்றால் என்னுடைய பெற்றோரை நீங்கள் தான் கொன்றிருப்பீர்களோ என்று தோன்றுகிறது, எனவேதான் நான் உங்களிடம் இதை கேட்கிறேன் என்றது. அதற்கு சிங்கம் எதுவும் கூறாமல் தன்மேல் நம்பிக்கை வைத்த அந்த முயல் குட்டியை தனிமையில் அழைத்து சென்று பேசிக் கொண்டிருந்தது. இந்த மற்றொரு முயல் குட்டி தன்னுடைய சகோதரனை அழைத்து சென்ற அந்த சிங்கம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தது. சற்று நேரம் கழித்து அந்த முயல் குட்டி மிகவும் கோபத்துடன் வந்தது. அதை பார்த்ததும் அந்த மற்றொரு முயல் குட்டி, என்னவாயிற்று, ஏன் இவ்வாறு கோபத்துடன் இருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த குட்டி முயல், சிங்கராஜா என்னிடம் சில விஷயங்களை கூறியிருக்கிறார் என்றது. அதற்கு அந்த மற்றொரு குட்டி முயல், அப்படி என்றால் அதை என்னிடமும் அவர் கூறியிருக்கலாம் அல்லவா என்றது. அதற்கு அந்த குட்டி முயல், நான் அவர் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைத்திருந்தேன், எனவேதான் அவர் எனக்கு அனைத்து விஷயங்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றது. மறுநாள் அந்த குட்டி முயல் சிங்கத்துடன் வெளியே செல்ல ஆயத்தமாக இருந்தது. அதை பார்த்ததும் மற்றொரு குட்டி முயல், நீ எங்கே செல்கிறாய், நானும் உன்னுடன் வருகிறேன் என்றது. அதற்கு அந்த குட்டி முயல், இல்லை, நான் மகாராஜாவுடன் தான் செல்கிறேன், எனவே நீ எதை குறித்தும் கவலைப்படாதே என்றது. அதற்கு அந்த மற்றொரு குட்டி முயல், நரி கூறியது உனக்கு புரியவில்லையா, நம்முடைய இந்த நிலைமைக்கு காரணம் இந்த சிங்கம்தான், நீ என்னவென்றால் அந்த சிங்கத்தையே நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்று கோபப்பட்டது. ஆனால் அந்த மற்றொரு குட்டி முயல் எதுவும் கூறாமல் சிங்கத்துடன் சென்றது. வெகு நேரம் ஆகியும் சிங்கமும் தன்னுடைய சகோதரனும் திரும்பி வராமல் இருந்த நிலையில் அந்த நரி இந்த குட்டி முயலிடம், நீ தனிமையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய சகோதரன் எங்கே என்று கேட்டது. அதற்கு அந்த குட்டி முயல், என் சகோதரன் சிங்கத்துடன் சென்றிருக்கிறான் என்று கூறியது. அதற்கு அந்த நரி, நீ என்ன காரியம் செய்திருக்கிறாய், உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அந்த சிங்கம்தான், அதனுடன் உன்னுடைய சகோதரனையும் அனுப்பி வைத்திருக்கிறாய், இனி அவ்வளவுதான், அவனும் மரிக்கப் போகிறான் என்று கூறியது. அதை கேட்டதும் அந்த குட்டி முயலுக்கு மிகவும் பயம் ஏற்பட்டது. இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று கேட்டது. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ என்னுடன் வா என்று கூறியது. அதற்கு அந்த குட்டி முயல், நான் எவ்வாறு உன்னுடன் வர முடியும், என் சகோதரன் வரும்பொழுது நான் வீட்டில் இல்லை என்றால் அவன் மிகவும் பயந்து விடுவான், எனவே சற்று நேரம் காத்திரு, நாங்கள் இருவரும் உன்னுடன் வருகிறோம் என்றது. அதற்கு அந்த நரி, இப்பொழுது நீ மட்டும் என்னுடன் வா, உன் சகோதரன் வந்ததும் மீண்டும் நான் வந்து அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்றது. அதற்கு அந்த குட்டி முயல், இல்லை,
என் சகோதரன் இல்லாமல் என்னால் வர இயலாது என்று திட்டவட்டமாக கூறியது. அப்பொழுதுதான் அந்த நரிக்கு மிகவும் கோபம் வந்தது. இப்படிதான் உன்னுடைய பெற்றோரும் என்னுடன் வர மறுத்துவிட்டு எங்கேயோ ஓடி ஒளிந்திருக்கிறார்கள். சரி, உங்களையாவது நான் வேட்டையாடலாம் என்று நினைத்தால் இந்த சிங்கம் வந்து உங்களை காப்பாற்றி விட்டது. இப்பொழுதுதான் எனக்கு நல்ல சமயம் கிடைத்திருக்கிறது. உன்னை இன்று உண்ணாமல் விடமாட்டேன் என்று வெறித்தனமாக அந்த குட்டி முயலை விரட்டத் தொடங்கியது. இந்த குட்டி முயல் தன்னுடைய மனதில், நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன், நானும் என் சகோதரனைப் போல சிங்கராஜாவை நம்பியிருக்க வேண்டும் என்று எண்ணியவாறு ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த குட்டி முயலினால் நரியின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஓட முடியவில்லை. அந்த நரி அந்த குட்டி முயலை எளிதாக பிடித்து விட்டது. அந்த குட்டி முயல், நான் இவ்வாறு உன்னை நம்பியதற்கு எனக்கு கிடைத்திருக்கும் தண்டனை இதுதான் என்று கூறி கண்களை மூடிக்கொண்டது. அந்த நரியும் அந்த குட்டி முயலை சாப்பிடுவதற்கு ஆயத்தமாக இருந்தது. அப்பொழுது நரி எதிர்பாராத நேரத்தில் சிங்கம் அந்த நரியை தாக்கத் தொடங்கியது. ஆனால் நரி அந்த சிங்கத்திடம் தப்பித்து வேறு பக்கமாக ஓடியது. அப்பொழுது அந்த குட்டி முயல் சிங்கத்திடம் தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டது. அதற்கு அந்த சிங்கம், உனக்கு வரும் அனைத்து சோதனைகளுக்கும் நான் தான் காரணம் என்று நீ எண்ணுகிறாய். ஆனால் நான் உன்னை காப்பாற்றத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நீ என் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் அதை நான் உனக்கு வெளிப்படுத்தியிருப்பேன். உன் சகோதரன் என்னை நம்பினான், எனவேதான் உனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த சோதனை கூட அவனை அணுகவில்லை என்று கூறியது. பிறகு அந்த குட்டி முயல், ஆம், நானும் என் சகோதரனைப் போல உங்களை நம்பியிருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்திருக்காது என்று கூறி வேதனைப்பட்டது. அதற்கு அந்த சிங்கம், பரவாயில்லை, எப்படி என்றாலும் நான் தான் உன்னை காப்பாற்றி இருப்பேன் என்று கூறி அந்த முயலை ஓர் இடத்திற்கு அழைத்து சென்றது. அங்கு சென்று பார்த்த பொழுது தன்னுடைய பெற்றோர் மற்றும் சகோதரனை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. தன்னுடைய பெற்றோரை கட்டிக்கொண்டு, நீங்கள் இருவரும் எங்கே சென்றீர்கள்? நான் உங்களை எவ்வளவு தேடினேன் தெரியுமா என்று கூறியது. அதற்கு அந்த பெற்றோர் முயல்கள், வெகு நாட்களாக அந்த நரி நம்முடைய குடும்பத்தை அழிப்பதற்கு வகை தேடிக் கொண்டிருந்தது. நாங்கள் மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை, நீங்கள் அந்த நரியிடம் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் உங்களை விட்டு ஓடினோம். ஆனால் அந்த நரி எங்களை பின்தொடராமல் நீங்கள் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டது. எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலையில் சிங்கராஜாவிடம் உதவி கேட்டோம். அவரும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் என்று கூறியது. பிறகு அந்த முயல் குடும்பம் மிகவும் சந்தோஷமாக சிங்கராஜாவிற்கு நன்றி செலுத்தினர். அந்த குட்டி முயல் சிங்கத்தை கட்டிக்கொண்டு நன்றி கூறியது. சிங்கமும், எப்பொழுதும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கூறி அங்கிருந்து சென்றது. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நாமும் இக்கதையில் வரும் அந்த குட்டி முயலைப் போல நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் தேவன்தான் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தேவன் எதற்காக இதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று நாம் தேவன் மேல் கோபமுடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் நாம் தேவனை விட்டு பிரிந்து செல்லும் பொழுதுதான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் தேவன் மேல் கோபமடைந்து தேவனை விட்டு விலகி செல்லும் பொழுது அதிகப்படியான சோதனைக்குள்ளாக ஜீவிக்க நேரிடுகிறது. நாம் தேவனை நம்புவதை விட்டுவிட்டு நமக்கு யார் கெடுதல் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பின்னாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். யாரேனும் நமக்கு உதவுவதாக கூறிவிட்டால் அவர்களுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் பின்னாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன், நம்மை அனுதினமும் காத்து கொண்டிருக்கிற தேவன். அந்த மற்றொரு முயல் குட்டி அந்த சிங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்ததால் தான் அதன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள முடிந்தது. மேலும் தான் இழந்து போனதையும் பெற்றுக்கொண்டது. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நாம் இழந்ததை விட இரட்டிப்பான மகிழ்ச்சி கிடைக்கும் அளவிற்கு தேவன் நம்மை ஆசிர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். எனவேதான் தேவன் வெளிப்படுத்துகிறார், தேவன் மேல் பற்றும் விசுவாசத்தால்
அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்று. நாம் தேவனை அதிகப்படியாக விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய மனதில் எந்த ஒரு சோதனையையும் மேற்கொண்டு விடலாம் என்ற நம்பிக்கையும் தைரியமும் தேவனால் அருளப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய தேவனின் திட்டத்தையும் அறிந்து கொள்ளும் ஸ்லாக்கியத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் எப்பொழுதும் தேவனுடன் இணைந்து ஜீவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே நாம் இனிவரும் காலங்களில் தேவன் மேல் அதிகப்படியான விசுவாசம் வைத்து நம்பிக்கையையும் தைரியமும் உள்ள இருதயத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஆசீர்வாதமாக வாழ்வோம். ஜெபம். எங்கள் வாக்கு மாறாத தேவனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்க துதிக்க இன்னும் ஒரு நாளை எங்களுக்கு அதிகமாக தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் அனுமதித்தீர் என்று கூறி உங்களை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு இன்று நீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தின் மூலம் எங்களுடைய பிரச்சனைகளுக்கான காரணம் நாங்கள் உம்மை விட்டு விலகி சென்றதால் தான் என்பதை புரிய வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. இன்று நீர் நாங்கள் உம்மை விசுவாசிக்கும் பொழுது எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி வரும் நாட்களில் நாங்கள் உமது சித்தத்தை அறிந்து அதன்படி திட நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜீவித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை புரியும் சுவாமி. இயேசுவின் பெயரில் ஆமீன். இன்றைய நாளுக்கான வினா: கர்த்தர் மோசேயிடம் தனக்கு விரோதமாக பாவம் செய்பவர்களை என்ன செய்வதாக கூறுகிறார்? விடையை பதிவிடுக. நேற்றைய தினத்திற்கான விடை: பாடலின் சத்தம். விளக்கம்: யாத்திராகமம் 32 அதிகாரம் 18 வசனம். பிரைஸ் தி லார்ட்.